ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலும் கூட உங்களை யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் அவருக்குள்ளாக சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக இருக்க ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு காரியங்களின் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் எல்லா நேரங்களிலும் நம்மை கண்டு நம்மை வழி நடத்தி நம்மோடு இருக்கிற நம் தேவாதி தேவனை நாம் வாழ்த்தி அவரை வணங்கி அவரை போற்றுவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வாரங்கள் அல்லது சில நாட்கள் ஆவின் கனிகளை நாம் அந்த 9 கனிகளையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்து தவறாமல் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் இணைந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து ஆவிக்குரிய கனிகளில் 2வது வார்த்தையை இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிறோம். சந்தோஷம். ஆமென். அதை குறித்து ஒரு பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நல்ல உற்சாகத்தோடு பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும். சொல்லுங்க. நெருக்கத்தின் நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாச ஓட்டத்திலும் ஊழியத்தின் ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுவீங்களா சேர்ந்து? தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் நான் சந்தோஷமா இருப்பேன். நல்ல உற்சாகத்தோடு பாடுறோம். தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், ஆமென். தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க,
சத்தத்தோடு சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு உங்கள் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுவோம், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தினாலிருந்து உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சாவை வென்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தரோடு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே வருகிற நாட்கள் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து அந்த நித்திய மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அமைதியும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவாராக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லா நிலையிலும் பொறுப்படுத்தி எங்களை வழி நடத்துவீராக. தொடர்ந்து நம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களிடத்தில் பேசும் இடைப்படும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அமைதலான இந்த நல்ல நாளுக்காக ஒரு விசை கூட உங்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த 2 நாட்களிலே ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தி பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் நம்மை வழிநடத்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறபடினாலே அவரோடு இசைந்து தேவனோடு இசைந்து நம்முடைய வாழ்வை வளமாக்கி கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். இந்த கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற சொல்லி முடியாத ஈவுகளில் ஒன்று, ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருப்பதற்காக நமக்கு அனுப்பி தந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரே. ஏனென்றால் உலகம் மாம்சம் நம்மை பாவத்துக்கு நேராக இழுக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியின் துணையோடு மட்டும்தான் நாம் ஒரு வெற்றியான வாழ்வு வாழ முடியும். இந்த கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்ப்பீங்களானால், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்ய விடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் செயலாற்றுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் மாம்ச கிரிகள் நம்ம ஆண்டவருடைய பாதைக்கு நேராய் வழி நடத்த விடாதபடி அது இச்சிக்கிறது, அது செயலாற்றுகிறது. இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள், அந்த மனுஷிக வல்லமைகள், தீய வல்லமைகள். இப்படியாக ஆண்டவருடைய வல்லமைக்கு எதிராக செயலாற்றும் பொழுது நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் பொழுது இந்த மாம்ச கிரிகளை எல்லாம் விட்டு நாம் ஒரு வெற்றியான வாழ்வு வாழ முடியும். அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வரும். ரோமர் நிருபம் 14:17 நீங்கள் பார்ப்பீங்களானால், அது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுதாம். அருமையான தேவ பிள்ளைகளே,
இந்த ஆவியின் கனிகளை குறித்து இந்த கலாத்தியர் நிருபம் இந்த 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் பார்க்கிறீர்களானால் அதில் 9 கனிகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட 9 கிரியைகளை ஒரு மனுஷனுக்குள்ளால கனிகளாக ஆண்டவர் உருவாக்குகிறார். இந்த நாளில் நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க மகா பெரிய கிருபையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தயவுமாகும். ஆம் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:4 ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லுது. நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். இன்னும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது, இந்த 1 தெசலோனிக்கர் 5:16 நீங்கள் பார்ப்பீர்களானால் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பதியை பார்ப்பீர்களானால் அதில் எழுந்தவருக்கு, கர்த்தருக்குள் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பது அது உங்களுக்கு பலனை கொண்டு வரும், தெய்வீக பலனை கொண்டு வரும். அப்பொழுது எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு நம்மை ஆண்டவருக்குள்ளால் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த சந்தோஷம் எப்பொழுதும் நமக்குள்ளால் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்ல. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். சந்தோஷம் நமக்குள்ளால எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லி, இந்த சந்தோஷம் நமக்குள்ளால நிலைத்திருக்க வேண்டுமானால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதே யோவான் சுவிசேஷம் 15:7 நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஒரு நிறைவான நித்திய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாக ஆண்டவர் ஊற்றி தண்டு கொடுப்பார். இந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், வேதத்தை கவனமாக ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், அந்த எப்படி இந்த சந்தோஷங்கள் என்ன நிலைகளில் இருக்கிறதுன்னு நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், சங்கீதம் 51:12 பார்க்கும் பொழுது அங்கே அந்த தாவீது ராஜா தவறு செய்யும் பொழுது அந்த சந்தோஷம் எடுபடும் பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம், ஆண்டவரே இந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தருவீராக, இரட்சண்யன் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி தாங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 51:2 சொல்லுதாம். அருமையான தேவச்சனமே, ஒரு மனுஷனுக்குள்ளால அந்த தெய்வீக சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டுமானால் அவன் ரட்சிப்பின் அனுபவத்தோடு இந்த உலகத்தில் வாழும் பொழுது தான் அந்த ரட்சிப்பினால் உண்டாகும் சந்தோஷம் நமக்கு நிறைவை கொண்டு வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 39வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால், அங்கே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து மைமைப்படுத்தும் பொழுது அந்த சிறைச்சாலை தலைவன் அப்படியே ரட்சிப்புக்குள்ளால ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த பக்தர்கள் அங்கே வழிநடத்தி செல்லும் பொழுது அங்கே அவனும் அந்த சிறைச்சாலை தலைவனும் வீட்டாரும் மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளால் வரும் பொழுதுதான் அந்த ஒரு நிறைவான சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கும். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனுடைய சந்திப்பு ஒரு மனுஷனிடத்தில் வரும் பொழுது அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சகையுவை தேவன் சந்தித்து பேர் சொல்லி கூப்பிட்ட உடனேயே அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரை அழைத்து கொண்டு இல்லத்துக்கு போனான். அங்கே பாவங்களை அறிக்கை செய்து சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இன்னும் நீங்கள் பார்ப்பீங்களானால், அருமையான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால், அங்கே பக்தன் சொல்லும்போது,
தேவனுடைய வார்த்தையை என் வாயில் உட்கொள்ளும் பொழுது அது என் எலும்புகளுக்குள்ளால, அது என் சரீரத்துக்குள்ளாது ஊடுருவி அது எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்தது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை. ஆம், அருமையான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தை நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, அதுக்கு நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறது. அதான் பக்தன் சொல்லும் பொழுது, நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தையினாலே நான் சந்தோஷமாய் வாழ முடிகிறது. அது மட்டுமல்ல, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நான் என்றைக்கோ அழிந்து போயிருப்பேன். ஆம், அருமையான தேவச்சனமே, நாம் நெருக்கத்தோடு பாடுகளோடு இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, சில வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நமக்கு துயரங்கள் எல்லாம் மாறி ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறது. ஒரு அருமையான சகோதரருடைய சாட்சியை கேட்கும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அவன் சொன்னான், அவன் பலவிதமான நெருக்கத்தோடு இரவில் போய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காக மேல் வீட்டு அறையில் சென்று அந்த தற்கொலைக்காக ஆயத்தப்படும் பொழுது அங்கே ஒரு புதிய ஏற்பாட்டு வேத பகுதியிலிருந்து சில வார்த்தைகள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை அந்த மகனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்ததுனால தற்கொலைக்காக கடந்து போன அந்த சகோதரன் அந்த வேதத்தை படித்து கொண்டே இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் 2வது மணி நேரத்தில் ஆண்டவர் அங்கே தரிசனமாகி, மகனே உனக்கு ஆறுதல் சொல்ல வந்த தெய்வம் நான் என்று சொல்லி அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து அவன் அந்த சாட்சி சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் பூரிப்பாக இருந்தது. ஆம், அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய சந்திப்பு அங்கே வரும் பொழுது அங்கே நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. இந்த உலகத்தில் பெரிய சந்தோஷம். இரட்சகராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்ததுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீங்களானால் அங்கே தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று. இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலகத்துக்கு நமக்கு நித்திய சந்தோஷத்தை நமக்கு தர முடியும். அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம் வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 18:13 பாருங்கள். ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம். அதான் தாவீது ராஜா தன்னுடைய ஆத்துமாவை குறித்து சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே எனக்குள்ளால் ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளால் தேங்குகிறாய், கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, என்னுடைய ரட்சிப்பு அவராலே வரும். ஆம், ஆண்டவருடைய நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அல்லது ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கும். இன்னும் ஒரு மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ளால் ரட்சிப்புக்குள்ளே வரும் பொழுது நமக்கு மட்டுமல்ல பரலோகத்திலேயும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், களிப்பு உண்டாகும் என்று சொல்லி மத்தேயு 7:10 சொல்லுது. அதனால இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை அநேகருடைய மீட்புக்காக நாம் பிரயோஜனப்படுத்தும் பொழுது அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாக இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இன்னும் நீங்கள் பார்ப்பீங்களானால் 2 நாளாகமங்கள் புத்தகம் 20, 26, 27 வசனத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீங்களானால் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவதற்காக தேவ தூதர்களை கொண்டு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் பொழுது அங்கே ஏசபாத் அரசனும் அவருடைய சார்ந்த ஜனங்களும் பெராக்காவிலே கூடி தேவனை மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்குவதற்கு, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு தேவ தூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதான் எபிரேயர் நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகளாக அந்த தூதர்கள் இருக்கிறார்களே. ஆம், அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட பெரிய சந்தோஷத்தை, நித்தியானந்த சந்தோஷத்தை, ஒருவரும் நம்மை விட்டு எடுத்துக்கூடாத சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் சுத்த இருதயத்தோடு, செம்மையான இருதயத்தோடு நம்ம இருதயத்தை கரைதிரை இல்லாத ஒரு வாழ்வுக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஏனென்றால் இருதயம் மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி தேவன் எச்சரித்திருக்கிறார். அதுதான் சங்கீதம் 97:11 நீங்கள் பாருங்கள். செம்மையான இருதயத்தாருக்காக
மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது வளர்ந்து இலங்கி பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இருதயத்தை நாம் செவ்வைப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளால் பெருக ஆரம்பிக்கும். 1 நாளாகமம் புஸ்தகம் 16:10 நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனுஷன் கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய இருதயம் மகிழும். அருமையான தேவச்சனமே, ஒரு நல்ல ஆவிக்குரிய கனி மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டுமானால் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:7 சில வசனங்களை நீங்கள் பார்ப்பீங்கனால் அங்கே பக்தர்கள் சமாரியா பட்டணத்தில் தேவனை பிரசங்கிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அங்கே ஒரு மிகுந்த சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சமாதானம் சந்தோஷமும் உண்டாயிற்று என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுபோல் தேவ வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் பொழுது அது எனக்காகத்தான் பிரசங்கிக்கப்படுகிறது என்று ஏற்றுக்கொண்டு ஏகோபித்து அந்த வார்த்தையை அண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இப்படி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதனாலே நாம் மகிழ்ந்து களிகூர்ந்து இருக்க முடியும் என்று சொல்லி சங்கீதம் 126:3 சொல்லுது. இப்படிப்பட்ட பெரிய சந்தோஷத்தை ஓத்திரம் வந்தாலும் வியாகுலம் வந்தாலும் பக்தன் சொல்லும் பொழுது அத்தி மரம் துளிர் விடாமல் இருந்தாலும் திராட்சை செடி பலனற்று போனாலும் நமக்குள்ளாலே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினாலே ஒரு நிறைவான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேதம் நமக்கு மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119:77 சொல்வது, இப்படி வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த ஆவியின் கனியாகிய அந்த சந்தோஷத்தை நிறைவாக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை பார்த்து அநேகர் சந்தோஷப்படக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் நமக்கு நிறைவாக ஆண்டவர் அருளி செய்வாராக. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த நாட்கள், இந்த 2 நாட்களில் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு விபரீதங்களை சகித்து அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டு வாய் திறவாதவராய் இருந்தீர். அதுபோல பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் பக்தன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்பட்டாலும் அல்லேலூயா, எங்களுக்கு ஒரு நிறைவான சந்தோஷம். அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவ ஆவியினால் நமக்கு உண்டாகும் சந்தோஷம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான சந்தோஷத்தை நிறைவாக்கி அல்லேலூயா, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி, உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த நிலையானாலும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி பக்தர்கள் சொன்ன வரிசையில் நாங்களும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை எங்கள் உள்ளங்களிலே ஏற்றுக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு ஆத்துமா ஆதாயத்தோடு ஆண்டவருடைய ஆத்துமாக்களை மீட்டுக்கொண்டு ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழும்படிக்கு கர்த்தர் உதவி செய்யும் பொழுது ஆண்டவரை எங்களுக்கு மாத்திரமல்ல, சமாரியா பட்டணத்து ஜனங்களுக்கு சமாதானம் உண்டானது போல அது மட்டுமல்ல, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு எங்கள் இருதயத்தை திடப்படுத்தி சிறப்படுத்தி எல்லா நெருக்கங்களையும் வேதனைகளையும் மாற்றி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கேட்கும் பொழுது ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் உறுதியாக வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திரிய தெய்வம் அருள் புரிவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9484457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 8826881333 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம்.
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.